Hi, welcome back to Business Minded Wolf. And today's video will be என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த அப்கமிங் ஐபிஓஸ். இப்போ அப்கமிங் ஐபிஓஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 6 ஐபிஓ வந்து இன்னும் வரப்போகுது ஃபார் 2020. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ இன்னும் ஒரு 4 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஐபிஓ கிட்ட வரப்போகுது. ஸோ வாட் ஆர் த ஐபிஓஸ், எவ்வளோ பிட் பண்ணுறாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது இதில் பார்த்துடலாம். First வந்து பார்த்தீங்கன்னா from Burger Kings to Kalyan Jewellers, 6 IPOs that will likely to hit the market in 2020. ஸோ 6 IPOs வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 2020க்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ வாட் இஸ் த ஐபிஓஸ், வாட் ஆர் த ஐபிஓஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்மால் ஃபைனான்ஸ் குட் பேலன்ஸ் ஷீட் உள்ள பேங்க். ஈக்விட்டாஸ் ஃபைனான்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்லேயே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எவ்வளோ ரைஸ் பண்ணுறாங்க? அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை பேஸ்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டர் லுக்கிங் டு ரைஸ் டு 80 crore, 280 கோடி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ண போகிறாங்க பிட் ஆஃபர். செட் டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 20லேருந்து அக்டோபர் 22க்குள்ளே. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ 16னா வந்து ஒன்றும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days இருக்குது. எக்ஸ்பெக்டட் டு டேட் லிஸ்டிங் இன் நவம்பர் 2 வந்து லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வில் செல் அப் டு வந்து பார்த்திங்கன்னா 7 crore 20 lakh equity ஷேர்ஸ் வந்து விற்க போகிறாங்க ஃபார் 280 crore rupeesக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் டெக். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ ஸ்டேட் ஓன் ரயில் டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஃபைல் டிராஃப்ட் ஃபார் செபி டு ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 700 crore. ஐபிஓ வந்து 700 crore வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ண போகிறாங்க. எவ்வளோ ஆஃப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.66 crore வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ லீட் செக்யூரிட்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐடிபிஐ கேபிட்டல், எஸ்பிஐ கேபிட்டல்ஸ். ஸோ ஸ்டேட் ஓன் ரயில் டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மினி ரத்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ எல்லாமே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வரும். தென் வந்து தேர்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஜாய் ஆஃப் பேங்கிங். ஸோ இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா பேஸ்டு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா வில் டேக் ஐபிஓ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 976 crore வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் வந்து 976 crore வந்து கொடுக்கலான்னு இருந்தாங்க. தென் வந்து டியூ டு வந்து இந்த மார்ச்லேயே வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. பட் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக், கொரோனா வைரஸ்னால வந்து தள்ளி போய் இப்போ 800 crore வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலுக்கு வந்து கொடுக்குறாங்க. அக்ரிகேட்டிங் ருபீஸ் ஆஃப் 176 crore. ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 176 crore தான் வந்து பார்த்தீங்கன்னா. தென் ஃபோர்த் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். பிரபு வந்து ஃபேமஸாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தந்துட்டுருப்பார் அவர் தான். ஸோ எந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 crore. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பேஸ்ட் கம்பெனி. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 1000 crore. தென் வந்து ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண ராமன், எக்ஸ்பெக்ட் டு ரைஸ் 250 crore அண்ட் ப்ரைவேட் equity giant வார்பஸ் பின்கஸ். தென் வந்து விச் இஸ் ஓன் 24% ஸ்டேக் ரைஸ் ஆஃப் டு 500 crore. வார்பக் பின்கஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 24% ஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் கம்பெனி வில் பி பர்கர் கிங், ஒன் ஆஃப் த வெரி எக்ஸ்பெக்டிங் ஒன். பர்கர் கிங் டியூரிங் த பிகினிங் ஆஃப் தி இயர் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஃபுட் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்காக இருக்குது. ஆஃப்டர் மெக்டோவல்ன்ற பாருங்க, மெக்டொனால்ட்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா பீஸா கிங், பீஸா ஹட், இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்கர் கிங்ஸ் வந்து 1000 crore வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ண போகிறாங்க ஐபிஓ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்து லைக்லி டு ஹிட் த மார்க்கெட் இன் நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் கம்பெனி வில் பி ஒன் ஆஃப் த அவைட்டிங் கம்பெனி. எந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பஜாஜ் எனர்ஜி. ஸோ உத்தரப்பிரதேஷ் பேஸ்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் எனர்ஜி ரிசீவ்டு செபி நோட் இன் செப்டம்பர், ரைஸ் அப் டு 5450 crore த்ரூ ஐபிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 to 3 monthsலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ வாட் ஆர் த கம்பெனிஸ் அகைன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பேஸ்ட் பஜாஜ் எனர்ஜி, தென் வந்து பர்கர் கிங், தென் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், தென் வந்து இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், தென் வந்து ரயில் டெல், தென் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ். இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனிஸ் தான். ஸோ வி வில் வெயிட் அண்ட் லுக்கிங் டு பிட் ஃபார் ஐபிஓஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.